வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் பட்டாணி குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. ஒன் பார்ட் ரெசிபியா. இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், புலாவ், பிரியாணி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த பட்டாணி குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்ச பச்சை பட்டாணிங்க 150 கிராம் பக்கம் எடுத்து நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கேங்க. குருமாக்கு தாளிக்க 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். தாளிக்க 2 ஏலக்காய், சிறுதுண்டு பட்டை, சின்ன சைஸ் பிரியாணி இலை, 3 கிராம்பு. இது நல்லா புரிஞ்சு வரட்டுங்க. நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயம், இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சின்ன சைஸில் கீறி வச்சுருக்குங்க. மிளகாய் ஆகட்டும், மிளகாய் தூள் ஆகட்டும் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இது கூடவே தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியை வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூட தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ மசாலா பொடி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ கடைசியாக 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. 400 ml தண்ணி விட்டுருக்கேங்க. குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். சின்ன சைஸில் 1/2 மூடி தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 5-6 முந்திரி பருப்பு. கசகசா முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. குக்கரில் 3 விசில் போய் ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். பட்டாணி நல்லா வெந்திருக்கு. பட்டாணி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமாக்கு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். குருமாவோட திக்னஸ் வேண்டி முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்குங்க. முந்திரி பருப்பு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான பக்குவத்துக்கு தேங்காய் அரைச்சி விட்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சுங்க. கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்கினா மல்லித்தலையை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ குருமா தயாராகிடுச்சுங்க. இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் பட்டாணி குருமா ஒன் பார்ட் ரெசிபியாக செய்து முடிச்சாச்சுங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.